ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 548. இங்கு தீப்பற்றிய தேர் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் குருட்சேத்திர போர்க்களத்தில் தர்மபுத்திரரை காண பாசறைக்கு அர்ஜுனன் வந்தான். கர்ணனை போரில் கொன்றுவிட்டு தன்னிடம் அந்த செய்தியை கூறவே அர்ஜுனன் வந்து இருக்கிறான் என நினைத்த தர்மபுத்திரர் அர்ஜுனனை புகழ்ந்து பேசினார். ஆனால் அர்ஜுனன் அந்த புகழ் மொழிக்கு தான் தகுதி ஆனவன் கிடையாது என்றதும் தர்மர் கோபம் அடைந்து அர்ஜுனனை கடிந்து கொண்டார். காண்டிபத்தை வேறு யாருக்காவது தந்து விடுமாறு கூறியதும் அர்ஜுனன் கொதித்து எழுந்தான். காண்டிபத்தை எவருக்கேனும் அளிக்குமாறு கூறுவோர் யாராயினும் அவர்களை கொன்று விடுவதாக அர்ஜுனன் தனக்குத்தானே சபதம் செய்து இருந்தான். தருமர் கூறியதை கேட்டு அர்ஜுனன் அந்த சபதத்தை நிறைவேற்ற தருமரை கொல்ல துணிந்து விட்டான். இந்த விருப்பம் தகாத சூழலை பகவான் கிருஷ்ணர் மாற்ற நினைத்தார். நல்ல சூழ்நிலையாக அவ்வகையில் அர்ஜுனன் இடம் கூறினார். வயதில் பெரியவரை நீ என ஒருமையில் அழைத்து பேசினால் அதுவே அவர்களை கொன்றதற்கு சமமாகும் என்றார். பகவான் கிருஷ்ணர் கூறிய வழியில் அர்ஜுனனும் தர்மரை நீ என ஏக வசனத்தில் அழைத்து அவரை பலவாறாக குறை கூறினான். நீ சூதாடியதால் அன்றோ நாட்டை இழந்துவிட்டோம், வனம் சென்றோம், நீ யுத்தகலத்தை விட்டுவிட்டு ஓடி வந்து இருக்கின்றாய், நீயும் ஒரு வீரனா, நீ ஒரு கோழை என தொடர்ந்து ஏக வசனத்தில் பேசினான். பேசி முடித்த பின்பு அர்ஜுனன் மீண்டும் வாளை ஓங்கினான். பகவான் கிருஷ்ணர் அவனை தடுத்து ஏன் வாளை ஓங்குகிறாய் என்றார். வணங்கத்தக்க மூத்த சகோதரரை அவமதித்த நான் இனி உயிர் வாழ விரும்ப கிடையாது என்றான் அர்ஜுனன். உடனே பகவான் கிருஷ்ணர், ஓ அர்ஜுனா, உன்னை நீயே புகழ்ந்து பேசிக்கொள், அதுவே உன்னை நீயே மாய்த்து கொண்டதற்கு ஒப்பாகும் என்றார் அவர். இப்பொழுது அர்ஜுனனும் தன்னைத்தானே வியந்து புகழ்ந்து பேசல் ஆனான். தன்னுடைய வீரம் பராக்கிரமம் செயல்களையெல்லாம் விவரித்தான். மூத்தவர்களை அவமதிப்பது அவர்களை கொள்வதற்கு ஒப்பானது என்பதையும் தன்னைத்தானே புகழ்ந்து பேசுவது தற்கொலைக்கு சமம் என்றும் பகவான் கிருஷ்ணர் அறிவுறுத்தினார். தற்புகழ்ச்சியும் நிந்தனையும் கொலைக்கு சமம் என்பது பகவான் கிருஷ்ணர் கூறியதன் சாராம்சத்தை நாம் மேலே கண்ட வரலாறு மூலம் அறிவோமாக. மேலே கண்ட வரலாறு படி அர்ஜுனன் சபதம் செய்தது போல் மகாபாரதத்தில் பலரும் சபதம் செய்து இருக்கின்றார்கள். பீமன் ஒரு சபதம் செய்து இருக்கின்றான். துரியோதனின் தம்பி துச்சாதனனை கொன்று அவன் உதிரம் எடுப்பேன் என சபதம் செய்தவன் பீமன் ஆவான். குருட்சேத்திர போரில் பீமன் துச்சாதனன் உடன் பலமுறை போர் செய்து இருக்கின்றான். துச்சாதனனை கௌரவர்கள் சூழ்ந்து கொண்டு காப்பாற்றி வந்தார்கள். ஆனால் 17ஆம் நாள் போரில் பீமன் தனியாக துச்சாதனன் உடன் நேருக்கு நேர் போரிட்டான். அப்போது பீமன் துச்சாதனனால் தாங்கள் அடைந்த அவமானங்களை கூறினான். சபை நடுவில் திரௌபதியை துகில் உரித்ததை நினைவு ஊட்டினான். அன்று தான் செய்த சபதத்தை இன்று நிறைவேற்றியே தீருவேன் என பீமன் சூள் உரைத்தான். பீமனின் கோபத்தால் துச்சாதனன் சிறிதும் கலங்காதவனாக அவனை எதிர்த்து நின்றான். பாஞ்சாலியை நான் சபை நடுவில் மானப்பங்கம் செய்து அவளை அடிமையாக்கிய போது பீமனின் வீரம் எங்கே போயிற்று என துச்சாதனன் எள்ளி நகையாய் ஆடினான். இந்த செயலானது பீமனின் கோபத்தீயில் எண்ணெய் வார்த்தது போல் ஆயிற்று. துச்சாதனனை தாக்கி வீழ்த்தினான். தனது பெருத்த கால்களினால் மிதித்தான். 10,000 யானை பலம் உடைய பீமன் அவனை மிதித்து கொண்டே
திரௌபதியின் கூந்தலை பற்றி இழுத்து வந்தது இந்த கைதானே என மொழிந்த வண்ணம் அந்த கையை வளைத்து ஒடித்து எடுத்து விட்டான். கீழே விழுந்த துச்சாதனனை பெரும் கோபம் கொண்ட பீமன் மிதித்து துவைத்தான். யானையின் காலால் மிதிபட்டவனைப் போல் துச்சாதனன் மிதியுண்டு இறந்து போனான். மண்ணில் விழுந்து கிடந்த துச்சாதனின் மார்பை பிளந்து அங்கு பெரிய உதிரத்தை எடுத்து சபதம் முடித்தான் பீமன். பெருங்குரல் எடுத்து கூவி தனது வெற்றியை அனைவருக்கும் பீமன் பறைசாற்றினான். இப்பொழுது குருட்சேத்திரம் ஆன மகாபாரத போரில் காயமுற்றவர்களில் பாண்டவர்களும் அநேகர் ஆவார்கள். அந்த போரில் துரியோதனன் படுகாயம் உற்றான். உறவினர்களையும் உடன் பிறந்தோரையும் நண்பர்களையும் இழந்து தனிமைப்படுத்தப்பட்டான். அவனுடைய உடலும் மனமும் எரிந்தன. எரிச்சலை தணிப்பதற்கு சற்று இளைப்பார நினைத்து துரியோதனன் ஒரு ஏரி நீர் மடுவுக்குள் ஒளிந்து கொண்டான். கௌரவ படை சிதறி ஓடிய பின்பு துரியோதனனை பாண்டவர்கள் தேடி அலைந்தார்கள். துரியோதனனையும் வென்ற பிறகுதானே முழு வெற்றியாகும். துரியோதனனை தேடிய அஸ்வத்தாமன், கிருபர், கிருதவர்மா மூவரும் மடுவுக்குள் துரியோதனன் இருப்பதை அறிந்து அங்கு சென்றார்கள். துரியோதனன் உடன் பேசி ஆறுதல் கூறி மீண்டும் போரை தொடங்கலாம் என முடிவு செய்தார்கள். இவ்வாறு இவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டு இருந்த சில வேடுவர்கள் பாண்டவர்களிடம் சென்று கூறினார்கள். துரியோதனனை தேடிக்கொண்டு பாண்டவர்கள் மடுக்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். தர்மபுத்திரர் துரியோதனனை வெளியில் வருமாறு அழைத்தார். பின்பு யாருடன் விருப்பமோ அவருடன் சண்டை செய்து வெற்றி பெற்றால் ராஜ்யம் பெறலாம் என கூறியதும் துரியோதனன் மடுவில் இருந்து வெளியில் வந்தான். தன்னிடம் கதை மட்டும் இருக்கின்றது, அதுபோன்று கதை உள்ளவர்கள் இடம் போர் புரிவேன் என துரியோதனன் கூறவும் கதாயுத போர் புரிவதில் தேர்ந்தவனான பீமன் போர் புரிய முன் வந்தான். இப்பொழுது துரியோதனனும் பீமனும் மலையுடன் மலை மோதுவது போல நெருப்புடன் நெருப்பு பொருதுவது போல மத யானைகளைப் போன்று போர் புரிந்தார்கள். அப்போது பகவான் கிருஷ்ணர் பீமன் துரியோதனின் தொடைகளை பிளப்பதாக சபதம் செய்ததை நினைவுபடுத்தினார். தொடர்ந்து தமது தொடையை தட்டினார். பகவான் கிருஷ்ணர் காட்டிய இந்த குறிப்பை உணர்ந்த பீமன் தனது கதாயுதத்தால் துரியோதனின் தொடைகளை தாக்கி முறியடித்தான். துரியோதனின் வீழ்ந்தான். பெருங்காயத்துடன் துரியோதனன் தொடையை பிளந்து பீமன் தனது சபதத்தை நிறைவேற்றினான். பின்பு போர்க்களத்தில் துரியோதனன் வலியினாலும் வேதனையினாலும் துடிதுடித்து கொண்டு இருந்தான். அதனை கண்ணுற்றான் அஸ்வத்தாமன். அந்த காட்சி அவனை உலுக்கியது. அவன் நெஞ்சம் படபடத்தது. இந்த கதி ஏற்பட காரணமாக இருந்த பாஞ்சாலர்களை அழிப்பேன் என அஸ்வத்தாமன் சபதம் செய்தான். அந்த சபதத்தை நிறைவேற்ற உடனே தயார் ஆனான். இரவோடு இரவாக நடுநிசியில் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு அஸ்வத்தாமன் குதிரையில் ஏறி பாண்டவர்கள் தங்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். பாசறையில் அனைவரும் உறங்கிக் கொண்டு இருந்த நேரம் முதலில் தனது தந்தை துரோணரை கொன்ற திருஷ்டித்மனனை தேடிச் சென்று அவனை உறக்கத்திலேயே கொன்றுவிட்டான். அதுபோன்றே சிகண்டி, பாஞ்சாலியின் புத்திரர்கள் யுதா, மன்யு இவர்களை கொன்றுவிட்டான். அப்போதும் அவனுடைய பழி வாங்கும் உணர்ச்சி குறைய கிடையாது. எண்ணற்ற குதிரைகளையும் யானைகளையும் பாண்டவ வீரர்களையும் கொன்று குவித்துவிட்டு பிறகே அவன் சற்று அமைதி அடைந்தான். பாண்டவர் பாசறையில் இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடியதைக் கண்டு மன நிறைவு கொண்டு துரியோதனனை காணச் சென்றான். ஓ மன்னா, நான் செய்த சபதத்தின்படி பாஞ்சாலர்களை கொன்றுவிட்டேன் என அஸ்வத்தாமன் சபதத்தை நிறைவேற்றிய மகிழ்வுடன் கூறினான். இதற்கு இடையிலேயே துரியோதனனும் இறந்தும் விட்டான். இப்பொழுது வெற்றி வாகை சூடிய பாண்டவர்கள் தம் தம் சங்குகளை எடுத்து ஒலித்தார்கள். முரசங்கள் ஆர்த்தன, மங்கள வாத்தியங்கள் இசைக்கப்பட்டன. அப்போது பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தேரில் அமர்ந்து போர்க்களத்தை சுற்றி சுற்றி வந்தார்கள். பகவான் கிருஷ்ணர் காண்டிபத்தை ஏந்தியவாறே
அர்ஜுனனை தேரில் இருந்து இறங்குமாறு கூறினார். அர்ஜுனன் அவ்வாறே செய்தான். அவன் இறங்கிய பின்பு பகவான் கிருஷ்ணர் தேரை விட்டுவிட்டு இறங்கினார். அர்ஜுனனின் தேரின் கொடியில் அதுவரை அமர்ந்து இருந்த அனுமார் அப்போது வானத்தை நோக்கி பறந்து சென்று விட்டார். இப்பொழுது அர்ஜுனன் இவற்றையெல்லாம் நோக்கி கொண்டு இருந்த வேளையில் அவர்கள் அமர்ந்து இருந்த தேர் திடீரென தீப்பற்றி எரியல் ஆயிற்று. கன நேரத்தில் தேர் உருவு இழந்து சாம்பல் ஆனதைக் கண்டு அர்ஜுனன் பதட்டத்துடன் பகவான் கிருஷ்ணரை பார்த்தான். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகையுடன் அர்ஜுனனுக்கு விளக்கினார். சிரேஷ்டர்களான துரோணர், கர்ணன் போன்றவர்கள் போரில் எய்த வலிமை வாய்ந்த அஸ்திரங்களால் தேரில் அக்னி புகுந்து விட்டது. பகவான் கிருஷ்ணர் தேரில் அமர்ந்து இருந்த வரை அந்த தேரை அக்னி பகவான் எதுவும் செய்யாமல் இருந்தார். இப்போதோ யுத்தம் நிறைவு பெற்று பாண்டவர்களும் வெற்றி பெற்று விட்டார்கள். இனி தேரில் இருந்து இறங்கலாம் என பகவான் கிருஷ்ணன் நினைத்தார். அதற்காகவே முதலில் அர்ஜுனனை இறங்கச் செய்தார். அர்ஜுனன் தேரில் இருந்து இறங்கும் வரை பகவான் கிருஷ்ணர் தேரில் இருந்ததால் தேர் தீப்பற்றி எரியவில்லை. அவர் இறங்கிய பின்பு பகவான் கிருஷ்ணர் இறங்கினார். அதன் பிறகு தேரும் அக்னிக்கு இறை ஆகிவிட்டது. பகவான் கிருஷ்ணரின் கருணையையும் பெரிய அன்பை வியந்து பாண்டவர்கள் அவருக்கு நன்றி கூறி போற்றினார்கள். இத்துடன் 18 நாள் யுத்தம் முடிந்துவிட்டது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.